அண்ணா தொழிற்சங்க பேரவையின் 50வது ஆண்டு தொடக்க விழா வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களில் ஆங்காங்கே அண்ணா தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அண்ணா தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரை. சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாட்சியாரின் 107வது பிறந்த நாளை ஒட்டி செப்டம்பர் 16ஆம் தேதி திருவுருவச் சிலை மற்றும் படத்திற்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும். தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மரியாதை செலுத்துவார்கள் என தலைமை கழகம் அறிவிப்பு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவச் சிலைகளுக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என தலைமை கழகம் அறிவிப்பு. வரும் 17ஆம் தேதி காலை 9 மணிக்கு சேலம் ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை செலுத்துவார் என்றும் அறிவிப்பு. வரும் 17ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும். ஒருங்கிணைந்த சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக செயலாளர்கள் மரியாதை செலுத்துவார்கள் என்று தலைமை கழகம் அறிவிப்பு. PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் தொடங்க மத்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள தமிழக அரசு ஆர்வத்துடன் இருப்பதாக கடந்த மார்ச் மாதம் கடிதம் அனுப்பிய விடிய அரசு, பேனா சிலை கருணாநிதிக்கு நாணயம் என்பதற்காக PM ஸ்ரீ பள்ளிகளை தொடங்க ஒப்புக்கொண்டு தற்போது மாற்றி பேசுவதாக பொம்மை முதல்வர் மீது மக்கள் விமர்சனம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே டாஸ்மாக் பார்களில் கள்ளத்தனமாக அதிக விலைக்கு மது விற்பனை. காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு வீடியோ ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் விடியா ஏவல்துறை குரட்டை விட்டு தூக்கம். காசு கடன் வாங்கிட்டு திடீர்னு காசு காணும் கருத்தும் இல்லை. என்ன சொல்றது, ஒரு கோத்தூர் பீரோ 270 ரூபா. இங்கிலீஷ் இருக்கான கோட்டு. பொள்ளாச்சி அருகே மாந்தோப்பில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4500 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல். கேரளாவைச் சேர்ந்த மருத்துவரிடம் போலீசார் விசாரணை. விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டதால் அலறியடித்து ஓடிய நோயாளிகள். திறமையற்ற ஆட்சியில் சுகாதாரத்துறை அதல பாதாளத்திற்கு சென்றுள்ள நிலையில் மாரத்தான் புகழ் அமைச்சர் எங்கே என பொதுமக்கள் கேள்வி. சிலிண்டர் வெடிச்சதுனால எல்லோருமே இப்போ எல்லாமே பிள்ளைகளை தூக்கிட்டு வெளியே தூக்கிட்டு போகிற நிலைமைக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். எல்லாம் வெளியே தூக்கிட்டு இப்போ தான் நாங்கள் உள்ளே வரோம் ஒரு தைரியமாக. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இல்லாமல் இருக்கு. ஓய்வு பெற்ற தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் அகவிலைப்படி தொடர்பான விடியா அரசின் அரசாணையை ரத்து செய்த தீர்ப்பை உறுதிப்படுத்திய உயர்நீதிமன்ற மதுரை கிளை, அகவிலைப்படி நிர்ணயிக்கப்பட்டதில் சட்ட விதிகளை பின்பற்றவில்லை என தீர்ப்பளித்த பின் உச்சநீதிமன்றத்தை நாடும் விடியா அரசுக்கு ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் கண்டனம். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களின் அவல நிலையை கண்டு திமுக MLAவே விடியா அரசு மீது அதிருப்தி. விடியா சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு திறமையாக செயல்படாததால் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் கடும் அவதி. தமிழக மீனவர்களின் படகின் மீது மோதி இலங்கை கடற்படையினர் அராஜகம். விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் வலியுறுத்தல். இலங்கை கடற்கொள்ளையர்கள் மற்றும் கடற்படையினரை கண்டித்து நாகை மாவட்டம் சிறுதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை நிறுத்தம். 400க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையோரம் நிறுத்தி வைப்பு.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரயில் முன்பதிவுக்கான டிக்கெட்டுகள் 5 நிமிடங்களில் விற்று தீர்ந்தன. ஜனவரி 10ஆம் தேதி ரயிலில் பயணம் செய்வதற்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்த நிலையில் விழா காலங்களில் அரை மணி நேர இடைவெளியில் அதிக ரயில்களை இயக்க பயணிகள் வேண்டுகோள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே போதை ஊசி பயன்படுத்திய இளைஞர்கள் போலீஸை கண்டதும் தப்பி ஓட்டம். தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்கப்படும் போதைப் பொருட்களை தடுக்காமல் கோமாவில் தள்ளாடும் விடிய அரசு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 24 மணி நேரமும் சட்டவிரோத மது விற்பனை படுஜோர். தங்கு தடையின்றி நடைபெறும் மது விற்பனையை விடியா காவல்துறை கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று மகாவிஷ்ணுவிடம் போலீஸ் விசாரணை. அலுவலகத்தில் இருந்த ஆவணங்கள், நன்கொடை வசூல், குறுகிய காலத்தில் வெளிநாடுகளில் கிளைகளை பரப்பியது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து துருவி விசாரணை என தகவல். காஞ்சிபுரம் அருகே நியாய விலைக்கடையில் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசால் தரமான ரேஷன் பொருட்கள் கூட வழங்க முடியாதா என மக்கள் கேள்வி. வரும் 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரை கோட்டையை நோக்கி பேரணியாக சென்று முற்றுகை போராட்டம் நடத்தப்படும். பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் விடியா திமுக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நள்ளிரவில் சாலையில் பழுதாகி நின்ற புதிய அரசு பேருந்து. பழைய பேருந்துகள் போல் புதிய பேருந்துகளும் அடிக்கடி சாலையில் பழுதாகி நிற்பது குறித்து பொம்மை முதல்வர் விசாரணை நடத்துவாரா என மக்கள் கேள்வி. ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலத்தில் ஜொலிக்கும் மின் விளக்குகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். தூக்கு பாலத்தில் பல்வேறு வண்ணங்களில் ஜொலித்த மின் விளக்குகள். ஆதாரை புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை டிசம்பர் 14 வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு. செப்டம்பர் 14க்குள் புதுப்பிக்க காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது காலக்கெடுவை நீட்டித்து ஆணை. அதானி குழுமம் பல்வேறு நிறுவனங்களை கைப்பற்றியதன் மூலம் பொதுத்துறை வங்கிகளுக்கு கடும் இழப்பு. பொதுத்துறை வங்கிகளிடம் 61,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு திவாலான நிறுவனங்களை அதானி நிறுவனத்துக்கு 16,000 கோடி ரூபாய்க்கு விற்றது எப்படி என விளங்காத மர்மம். பிரஸ்வோ கண் சொட்டு மருந்து வழங்கப்பட்ட அனுமதியை நிறுத்தி வைத்து மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு உத்தரவு. குறிப்பிட்ட சிகிச்சைக்காக கண் சொட்டு மருந்துக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் என்டாட் நிறுவனம் தவறான தரவுகளை வெளியிட்டதாக குற்றச்சாட்டு. சர்வதேச அளவில் 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பீப்பாய் ஒன்றுக்கு $67.51 குறைந்த கச்சா எண்ணெய் விலை. மே 2022இல் $123 கச்சா எண்ணெய் விற்கப்பட்ட போது $101 பெட்ரோல் விற்ற மிஸ்டர் 56 இன்ச் அரசு தற்போது 100% கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும் விலையை குறைக்காமல் அராஜகம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க சங்கிலியுடன் பிள்ளையார் சிலையை தண்ணீரில் கரைத்த சம்பவம். தண்ணீரில் கரைத்த 350 பிள்ளையார் சிலைகளுக்கு இடையே இரவு முழுவதும் தேடி தங்கச்சங்கிலி கண்டுபிடிப்பு.